ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். வெல்கம் பேக் டு டிகே பேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் ப்ளூடூத் பேட்னா என்ன, இந்த பேட் விஷுவலாக எப்படி இருக்கும், அதனுடைய குரோமோசோம் என்னென்ன, இந்த ப்ளூடூத் பேடை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப்ரிக்கன் லவ் பர்ட்ஸ் ரிங் வெரைட்டியில் இந்த ப்ளூடூத் பேட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபேன்சியான பேடுன்னு சொல்லலாம். சரி, வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளூடூத் பேட் ஒரு பார்ப்ளூ பேடோட ஸ்ப்ளிட் பேடா? கண்டிப்பாக இல்லை. அப்படின்னா அது என்ன பேட்? ப்ளூடூத் பேட் ஆக்சுவலி ஒரு பார்ப்ளூ பேடு தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ப்ளூ ஃபிஷர் போலவும் இல்லை வயலட் ஃபிஷர் போலவும் இருக்கும். அப்படின்னா ப்ளூடூத் பேடுக்கும் பார்ப்ளூ பேடுக்கும் வித்தியாசமே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதனுடைய குரோமோசோமில் ஒரு நார்மல் ப்ளூ ஃபிஷரும் ஒரு பார்ப்ளூ ஃபிஷரையும் பேர் பண்ணால் ஆஸ்ப்ரிங்கில் வரக்கூடிய சிக்குங்க 25% ப்ளூ ஃபிஷராகவும் 25% வயலட் ஃபிஷராகவும் 50% பார்ப்ளூ ஃபிஷராகவும் இருக்கும். இதையே நார்மல் ப்ளூ ஃபிஷர் கூட ஒரு ப்ளூடூத் பேடை பேர் பண்ணால் ஆஸ்ப்ரிங்கில் வரக்கூடிய சிக்குங்க எல்லாம் 100% பார்ப்ளூ ஃபிஷராக வரும். இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன? இங்கே ப்ளூ பேர்ட், பார்ப்ளூ பேர்ட், க்ரீன் பேர்டுடைய குரோமோசோம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ப்ளூ பேர்டுக்கு B1B1 இருக்கும், பார்ப்ளூ பேர்டுக்கு B1B2 இருக்கும், க்ரீன் பேர்டுக்கு G1G1 இருக்கும். ஒரு பேர்டுக்கு எப்பவுமே 2 குரோமோசோம் ஆக்டிவாகவே இருக்கும். அதுதாங்க இது. குரோமோசோம்னா என்ன, பெனஸ்கொயர்னா என்ன? பெனஸ்கொயரில் ஒரு பேர் ஆஃப் பேர்டனுடைய ப்ரீடிங் எவெண்ட்டில் வர ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஏற்கனவே பேசிக் ஜெனட்டிக்ஸ் ஆஃப் லவ் பேர்ட்ஸ்னு ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 2 பேர் ப்ளூ பேர்டு எடுத்துப்போம், ஒரு மேல் ஒரு ஃபீமேல். இதை பேர் பண்ணால் ஆஸ்ப்ரிங்கில் வர சிக்குங்க எப்படி இருக்குன்னு பெனஸ்கொயரில் கிராஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல மேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமையும் ஃபீமேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமையும் கிராஸ் பண்ணால் வர ரிசல்ட் என்னென்னா B1B1. இப்போது மேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமையும் ஃபீமேலோட செகண்ட் குரோமோசோமையும் கிராஸ் பண்ணால் வர ரிசல்ட் B1B2. ஓகே, நெக்ஸ்ட் மேலோட செகண்ட் குரோமோசோமையும் ஃபீமேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமையும் கிராஸ் பண்ணால் அகெயின் ரிசல்ட் வந்து B1B2. இப்போ லாஸ்ட் மேலோட செகண்ட் குரோமோசோமையும் ஃபீமேலோட செகண்ட் குரோமோசோமையும் கிராஸ் பண்ணால் வர ரிசல்ட் B2B2. இங்கே நல்லா கவனிங்க, வந்திருக்கிற 4 பாசிபிலிட்டியான சிக்குகளை ஃபர்ஸ்ட் பேர்ட் B1B1, அதாவது நார்மல் ப்ளூ இல்லை வயலட் ஃபிஷர். ரெண்டாவதும் மூணாவதும் வந்திருக்கிறது B1B2, இது வந்து பார்ப்ளூ ஃபிஷஸ். இப்போ நாலாவதாக வந்திருக்கிறது B2B2, இது தாங்க அந்த ப்ளூடூத் பேர்ட். பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பேர்டு மாதிரியே ப்ளூ இல்லை வயலட் ஃபிஷர் போலவே இருந்தாலும் ஜெனட்டிக்லி இது ஒரு ப்ளூடூத் பேர்ட். இப்போ இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, ஹைலைட் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு பேர்டும் ஃபோர்த்து பேர்டும் விஷுவலாக ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு வேறு குரோமோசோம் உடையது. இந்த பேர்டு தான் நார்மல் ப்ளூ ஃபிஷர், இந்த பேர்டு தான் ப்ளூடூத் ஃபிஷர்னு பார்த்தே கண்டுபிடிக்க முடியாது. ப்ரீடிங் டெஸ்ட் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பேர்டை தான் பினோடைப் பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ப்ளூடூத் பேர்டு எதுன்னு கண்டுபிடிப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பில் ஒரே விஷுவலாக இருக்கிற அந்த 2 ஃபினோடைப் பேர்டையும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதில் லெஃப்ட் சைடில் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த பேர்டு கூட ஒரு நார்மல் ப்ளூ ஃபிஷரை பேர் பண்ணி ஆஸ்ப்ரிங்கில் வர சிக்குங்க எல்லாமே ப்ளூ ஃபிஷராக வந்தால் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த பினோடைப் பேர்டு 100% நார்மல் ப்ளூ ஃபிஷர் தான், ப்ளூடூத் பேர்ட் கிடையாது.
இப்போ அதே போல ரைட் சைடுல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த பேர்டு கூட ஒரு நார்மல் ப்ளூ ஃபிஷரை பேர் பண்ணி ஆஸ்பிரிங்கில் வர சிக்குங்க எல்லாமே பார் ப்ளூ ஃபிஷராக வந்தால் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ஃபினோடைப் பேர்ட் 100% கன்ஃபார்ம் ப்ளூ டூ பேர்ட். ஸோ இங்கே ஃபைனலாக ப்ளூ டூ பேர்ட் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ளூ டூ பேர்டு வச்சு இன்னும் இது மாதிரி ப்ளூ டூ பேர்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது என்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த கன்ஃபார்ம் ப்ளூ டூ பேர்டு கூட ஒரு நார்மல் பார்ப்ளூ ஃபிஷரை பேர் போட்டால் ஆஸ்பிரிங்கில் வர சிக்குங்க எப்படி இருக்கும்னா 50% B1 B2 பார்ப்ளூ ஃபிஷர் வரும் அண்ட் 50% B2 B2 ப்ளூ இல்லை வயலட் ஃபிஷர் வரும். இங்கே வந்திருக்கிற இந்த 50% ப்ளூ ஃபிஷராக இருந்தாலும் சரி வயலட் ஃபிஷராக இருந்தாலும் சரி அது கன்ஃபார்ம் ப்ளூ டூ பேர்டு தான். இவ்வளோதாங்க இந்த ப்ளூ டூ பேர்டுனுடைய ப்ராசஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ராசஸில் மேல் பேர்ட் ஃபீமேல் பேர்டு எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ டூ பேர்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் டேக் கேர் அண்ட் குட் பை.